3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். கர்நாடக அமைச்சர் பிரியங்கார்கே RSS மீதான தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார். RSS ஒரு புற்றுநோய் என்று அவர் கூறியிருக்கிறார். பாஜகவினுடைய மேலோட்டமான ஆதரவை கேள்விக்குறியாக்குகிறார். இந்தியாவிற்கு RSS அளித்த பங்களிப்பை பட்டியலிடுமாறு அவர் சவால் விடுத்திருக்கிறார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் RSS-ஐ தடை செய்யும் என்று கூறிய கர்நாடக அமைச்சர் பிரியங்கார்கே புதன்கிழமை அன்று அந்த அமைப்பை மீண்டும் தொடர்ந்து தாக்கி அது ஒரு புற்றுநோய் என்றும் பாஜகவின் அதன் மீதான அன்பு மேலோட்டமானது என்றும் கூறியிருக்கிறார். RTPR, IT மற்றும் PT துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரியங்கார்கே AICC தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய மகன் ஆவார். RSS மீதான தடை குறித்து தனது கருத்துக்களை தொடர்ந்து மாநில தலைவர் BY விஜயேந்திரா மற்றும் MLA V சுனில்குமார் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள். தேசிய ஒற்றுமை, தேசிய கீதம், தேசிய கொடி மற்றும் அரசியல் அமைப்பை அச்சுறுத்தும் ஒரு அமைப்பாக RSS இருந்து வருகிறது என்றும் புற்றுநோய்க்கு ஒரு மருந்து உள்ளது என்பதை பாஜக மறந்துவிடக் கூடாது என்பதும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த சிகிச்சை அரசியலமைப்பிற்குள்ளேயே இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று பிரியங்கா கூறியிருக்கிறார். பாஜக தலைவர்களுக்கு RSS பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் அரசியல் எதிர்காலத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் நாக்பூருடன் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை விரும்பவில்லை என்றாலும் கூட அவர்கள் RSS-ஐ பாதுகாத்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பாஜகவினருக்கும் RSS மீதான அன்பு மேலோட்டமானது. அது அவர்களுடைய இதயங்களில் அல்ல, அவர்களினுடைய தொண்டையில் உள்ளது. அவர்களின் அபிமானம் உண்மையானதாக இருந்தால் பாஜக தலைவர்கள் தங்களுடைய சொந்த குழந்தைகளை பள்ளிகளுக்கு பதிலாக RSS ஷாக்காக்களுக்கு அனுப்ப வேண்டாமா என்கிற கேள்வியும் கேட்கிறார். ஒரு பாஜக தலைவனுடைய குழந்தை கூட RSS-னுடைய ஷார்ட்ஸ் அறியவில்லை, ஷாக்காவில் லத்திகளுடன் விளையாடுவதில்லை. தங்களுடைய குழந்தைகளை RSS-உடன் எந்த ஒரு விதத்திலும் கூட பக்கத்தில் கூட நெருங்க விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் பாஜகவினுடைய தலைவர்கள். அப்படி இருந்து எதிர்காலத்தை அழித்துவிடும் என்கிறதை தெள்ள தெளிவாக பாஜகவிற்கு தெரிந்தாலும் கூட அவர்களுடன் ஒட்டுறவாடி பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் RSS இல்லை என்றால் பாஜக இல்லை என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் அமித்ஷாவோ மோடியோ RSS-ஐ பற்றி பலவிதமான பேச்சுக்கள் பேசினாலும் கூட இன்று விதத்திலும் இன்று வரையிலும் எந்த முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் RSS-னுடைய நாக்பூரை நாடிதான் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். பிரதமர் நரேந்திர மோடி திடீரென பாஜக தலைவரின் குழந்தைகளுக்காக ஷாக்காவுடன் செல்பி என்ற பிரச்சாரத்தை தொடங்கினால் RSS கூட அவர்களின் விசுவாசத்தின் உண்மையை அறிந்து கொள்ளும். சர்தார் வல்லபாய் பட்டேல் RSS-ஐ ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கிறார். இது ஒரு தீவிரவாத குழு என்று கூறி இதனை ஒட்டுமொத்தமாக பேன் செய்ததை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். கும்பல்கள் அல்லது வன்முறைக்கு ஒரு குழுவை பயன்படுத்தப்பட்டு அதை ஒரு மிகப்பெரிய இந்தியாவை ஆளக்கூடிய அரசியல் திட்டங்கள் அல்லது அரசியல் அமைப்பே மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கிறது என்றால் அது கேள்விக்குறியாக இருக்க வேண்டும். யாருக்கும் எதன் மீதும் எந்த அதிகாரமும் இல்லை, அனைத்திற்கும் மேலான அதிகாரம் இங்கிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு தான் என்பதை தெள்ள தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும். நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த அது என்ன செய்துள்ளது? சமூக சீர்திருத்தங்களுக்கான அந்த முயற்சிகளை அது எடுத்திருக்கிறதா? சமத்துவமின்மை மற்றும் ஒடுக்குமுறையை ஒழிக்க அது என்ன செய்துள்ளது? ஏழைகளுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்காக என்ன செய்திருக்கிறது? இந்தியாவுடைய கொடியை இந்திய கொடியை ஏற்க மறுத்த ஒரு குழு 1947க்கு பிறகு கொடிகளை ஏற்ற மாட்டோம் என்று கூறிய ஒரு குழு பிரிட்டிஷாரனுடைய அடிமையாகி அவர்களுடைய விதிமுறைகளை கண்டிப்பாக பேணி காத்த ஒரு குழுவை எதற்காக இந்திய அரசாங்கம் வைத்திருக்க வேண்டும்? RSS-இல் இருப்பவர்கள் ஒரு நபராவது இந்திய நாட்டிற்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்திருக்கிறார்களா என்கிறதை பட்டியலிட்டு காட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். உப்பு சத்தியாகிரகம் இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக பொறிக்கப்பட்ட ஒரு சத்தியாகிரகமாக பார்க்கப்படுகிறது. RSS-னுடைய பங்கு என்ன என்பதை கேள்வியாக கேட்கிறார்கள். குவிட் இந்தியா மூவ்மெண்டில் RSS-னுடைய பங்கு என்ன என்கிறதை கேட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பல தசாப்தங்களாக மூவர்ண கொடியை இவர்கள் ஏற்க மறுத்ததை ஏன் என்று கூற வேண்டும்? நாடு 3 போர்களை நடத்திய போது உங்கள் சக்தி வாய்ந்த அமைப்பு எங்கே இருந்தது என்று கூற வேண்டும். காக்கி ஷர்ட்டுகளை அணிந்து குச்சிகளை அசைப்பது அரசியலமைப்பை மீறும் அதிகாரத்தை யாருக்கும் வழங்காது, அது யாரையும் ஒரு தேசபக்தராக மாற்றாது என்று பிரியங்கார்கே காட்டமாக கூறியிருக்கிறார். இப்படி தெள்ள தெளிவாக இந்த கேள்விகளை கேட்டதற்கு பிறகு
ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினர் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் இவர்களால் பதில் சொல்ல முடியுமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.